தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தலைவர் செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும். பொருளாளர் அவர்கள் 6 ஜோடி செருப்புகளை தங்கள் வீட்டிற்கு வெளியில் போட்டு உள்ளார்கள். நிரந்தரமாக உடனே எடுத்து வீட்டிற்குள் வைத்துக் கொள்ள தெரிவிக்கலாகிறது. வெளியிலிருந்து வரும் கெஸ்ட் விருந்தாளிகளும் தங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள் காலணியை விட வேண்டும். தங்களுக்கு தெரியவில்லை என்றால் தங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தவரிடம் இது தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் விற்றவரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தாங்கள் பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்கள் என்னை குழிப்பட வைத்து திட்டமிட்டு கொலை செய்ய என்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்று வரை எனக்கோ அபார்ட்மெண்ட்டுக்கோ காவல்துறைக்கோ வழங்கப்படவில்லை. என்னை திட்டமிட்டு குழிப்படை வைத்து கொலை செய்ய கொடும் தாக்குதல் நடத்திய சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு முன்பின் நடந்த சம்பவங்களின் விவரங்கள், படங்கள், சொல்லவே முடியாத வார்த்தைகள், உண்மை சம்பவங்கள் விரைவில் யூடியூபில் நிச்சயம் வெளிவரும். 3 வீட்டிற்கு உரிமையாளரான என்னை நீ வெகு நெடுநாள் உறுப்பினரே, யூ நோ லாங்கர் ஓனர் என்று கூறி என்னை நீக்கி உள்ளீர்கள். 44 பேரில் 10 பேர் தான் குரூப்பில் உள்ளார்கள். மீதம் உள்ளவர்களின் பெயரையும் கைபேசி எண்ணையும் இணைக்க எழுதியதற்கு என்னையே நீக்கி குரூப்பிலிருந்து நீக்கி உள்ளீர்கள். எனது வீட்டின் முன்பாதை மோசமாக உள்ளது, சரி செய்ய சொன்னேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. சென்ற மாதம் மெயின்டெனன்ஸ் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். 31/3/2025க்குள் தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட்டே ஆக வேண்டும். கோதண்டராமன்ஜி 5/3/2025 புதன்கிழமை காலை 7:02 AM. தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 1. 2. தலைவர் செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும். 3. பொருளாளர் அவர்கள் 6 ஜோடி செருப்புகளை தங்கள் வீட்டிற்கு வெளியில் போட்டு உள்ளார்கள். நிரந்தரமாக உடனே எடுத்து வீட்டிற்குள் வைத்து கொள்ள தெரிவிக்கலாகிறது. வெளியிலிருந்து வரும் விருந்தாளி கெஸ்ட்டுகளும் தங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள் தான் காலணிகளை விட வேண்டும். தங்களுக்கு தெரியவில்லை என்றால் தங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தவரிடம் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் விற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தாங்கள் பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்கள் என்னை கூலிப்படை வைத்து திட்டமிட்டு கொலை செய்ய முயன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்று வரை எனக்கோ அபார்ட்மெண்ட்டுக்கோ காவல்துறைக்கோ வழங்கப்படவில்லை. என்னை திட்டமிட்டு கூலிப்படை வைத்து கொலை கூலிப்படை வைத்து கொலை செய்ய கொடும் தாக்குதல் நடத்திய சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு முன்னும் பின்னும் நடந்த சம்பவங்களின் விவரங்கள், படங்கள், சொல்லவே முடியாத வார்த்தைகள், உண்மை சம்பவங்கள் விரைவில் யூடியூபில் நிச்சயம் வெளிவரும். 3 வீட்டுக்கு உரிமையாளரான என்னை நீ வெகுநாள் உறுப்பினர் இல்லை, யூ நோ லாங்கர் ஓனர் என்று கூறி என்னை நீக்கி உள்ளீர்கள். 44 பேரில் 10 பேர் தான் குரூப்பில் உள்ளார்கள். மீதம் உள்ளவர்களின் பெயரையும் கைபேசி எண்ணையும் இணைக்க எழுதியதற்கு என்னையே நீக்கி குரூப்பிலிருந்து நீக்கி உள்ளீர்கள். எனது வீட்டின் முன்பாதை மோசமாக உள்ளது, சரி செய்ய சொன்னேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. சென்ற மாதம் மெயின்டெனன்ஸ் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறேன். 9/31/3/2025க்குள் தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட்டே ஆக வேண்டும். கோதண்டராமன்ஜி 5/3/2025 புதன்கிழமை காலை 7:02 AM. அடுத்ததாக எனது வீட்டில் முன்பு இருக்கும் இடத்தையும் வீடியோவில் காண்பிக்கிறேன். நிறைய தடவை கால் சுளுக்கி விழுந்து விட்டேன்.
ஒருவேளை இந்த இடம் வைத்து கொண்டால் என்ன உங்கள் கால் ஒடிந்து விடும் என்று பயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பக்கத்திலே என்னது கொசு அடிக்க சொன்னதற்கு பழைய ஆட்கள் அடிக்காமல் வீட்டில் தங்க முடியாமல் ரொம்ப வேதனையுடன் இருக்கிறது. போராடி இந்த தடவை வந்தவர் மட்டும்தான் கொசுவை அடித்து என்னிடம் கையெழுத்து வாங்கி சென்றார். மிக்க நன்றி.